வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத் அக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாய திமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 29/11/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்றைய திதி காலை 9:23 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் பகல் 11:32 வரை சுவாதி நட்சத்திரம், பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், பின்பு ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை கொடுத்தாலும், குரு பகவான் வக்ரமா இருக்கிற காலத்தில் பொருளாதார நெருக்கடிகளும் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்களை அமைத்து கொடுத்தாலும், சனி பகவான் பலமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய இந்த சூழல்ல ஜனஜாதகத்தில் யாருக்கெல்லாம் குரு வக்ரமாக இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருமண பேச்சுவார்த்தை கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், திருமண விஷயங்கள் நடைபெறும் நேரத்தில் திருமண விஷயத்தில் கவனம் செலுத்தி சிறப்பாக இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளணும். இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே அருள்பாலிக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. பல்வேறு விஷயங்களில் 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடன், நோய், எதிரி இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்தாலும், அதே சமயத்தில் பொருளாதார வளர்ச்சி, நிரந்தர வேலை வாய்ப்பு, இதற்கான ஆயத்த பணிகளை செய்யறதுக்கு மே மாதத்திற்கு பிறகு முழுமையாக உங்களுக்கு நல்ல நேரம் வரக்கூடிய இந்த நேரத்தில், பல்வேறு லாபங்கள் கைகூடக்கூடிய இந்த நேரத்தில், இன்றைய நாளும் அதற்கு ஏற்றார் போல் இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரி அருகே திருவக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திர மௌலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு பல்வேறு வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வீடு மண்மனை யோகம் பெறுவதற்கும், நீண்ட நாட்களாக வராத கடன் வருவதற்கும், சின்ன சின்னதாக வம்பு வழக்கிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாசல மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் புதிய முயற்சிகள் கைகூடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க. கடகராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சியின் மூலியமாக, பயிற்சியின் மூலியமாக, பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில், அஷ்டமத்து சனி காலத்தில் குரு வக்ரமா இருக்கிற நேரத்தில் பொருளாதார ரீதியாக உங்களை செதுக்கிக் கொள்வதற்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த நேரத்தில், நாமக்கல் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய செங்கோட்டு வேலவன மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்தினாலும் பழைய விஷயங்களை முடித்துவிட்டு புதிய முயற்சிகளில் கவனம் செலுத்தணும். ஏன்னா பழைய விஷயங்கள் புதிய முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சேலம் கோட்டையில் அருள்பாலிக்கூடிய மாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்த ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் மன வருத்தங்களையும் தந்தாலும், உறவுகளோடு கடன் தொகையில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 8 குடியில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் கடனுக்கான வாக்குவாதங்கள் மூலியமாக வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. துலாம் ராசிக்கு புதிதான விஷயங்களும் புதிய நண்பர்களாலும் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய இந்த நேரத்தில் 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சிகளில் தடைகளையும், முயற்சிகளில் சில வருத்தங்களையும் கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் மீறி வென்று காட்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். துலாம் ராசிக்காரர்கள்
கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அருள்பாலிக்கூடிய ராகவேந்திரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் அழுத்தத்தையும் திடீர் மன வலிமையும் கொடுத்தாலும் திடீர் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அருள்பாலிக்கூடிய விருதகிரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல போராட்டங்களில் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தினாலும் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் திருமணத்தில் தடைகள் ஏற்படுத்தினாலும் முயற்சியின் மூலியமாக இறை வழிபாட்டின் மூலியமாக தடைகளை உடைத்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பிள்ளையார்பட்டியில் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயகர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது தடை உடைந்து நல்ல விஷயங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை சதய நட்சத்திர சந்திராசிரமம் இருக்கிறதால் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில கருத்து மோதல்கள் வருவதற்கும் ஜென்மசனி காலத்தில் சந்திர பகவானும் சாதகமாக இல்லாத இந்த சூழல்ல எடுத்தாங் கவுத்தோன்னு பேசி அடுத்தவரோட பகையை சம்பாதித்து கொள்ளாமல் நிதானத்தை கடைபிடிக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இந்த நல்ல நாளில். கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாதர சுவாமியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு உறவுகளோடு இருந்த பகைகள் விலகப் போகுது. நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல விஷயங்கள் நடைபெற போகுது. அதே சமயத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடைபெறும். அந்த நல்ல விஷயத்திற்கு தடை ஏற்படக்கூடிய சூழல்கள் உருவாகிவிடும். இந்த நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அரங்கநாத பெருமான மனசில் நினைச்சிட்டு அரங்கநாயையும் அரங்கநாதனையும் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராசிரமந்து விடுபட்டு நல்ல மனிதர்களை சந்தித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நாள், மாத சிவராத்திரி. பெண்களுக்கு 9 ராத்திரி நவராத்திரி, ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி என்று சொல்லுவோம். சிவராத்திரியில் விரதம் இருந்து ஆதி மந்தமுமான பரம்பொருள் எம்பெருமான் சிவபெருமானை வணங்குவது என்பது அத்தனை தோஷங்களையும் விளக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். மாதம் மாதம் சிவராத்திரியில் விரதம் இருந்து மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கும்போது வாழ்க்கையில் பல்வேறு லாபங்கள் தோஷங்கள் விலகி உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனைவரும் எம்பெருமான் ஆதி மந்தமுமான பரம்பொருள் சிவபெருமானை மனதில் இருத்தி அவரை வணங்கி நலமோடு வளமோடு வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.